मैं कभी कभी सोचता हूँ कि ये सिगरेट या बीड़ी पीने का क्या परिणाम होगा। क्या ये मेरे फेफड़ों के कैंसर का कारण बन जाएगा? क्या ये मुझे मुंह के कैंसर या हृदय रोग या एम्फीसीमा तक कहीं लाएगा? तंबाकू आज ही छोड़े। सहायता के लिए 1800112356 पर कॉल करें। ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். नमस्ते भाई। भाई வந்துட்டேன். உன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுல எனக்கு தெரியாது. கன் எடுப்பேன், ஷூட் பண்ணுவேன். தமிழ் வந்துட்டான். அவனை கூப்பிடா. எந்த மேட்டரா இருந்தாலும் தனியா நின்று கலக்குறியாமே. உன்னை பத்தி எல்லாம் பெருசா சொல்றாங்க. ஆனா உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தா கூட தான் எழுத்து விட்டு மாமா மாதிரி இருக்குது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோ. கொல்றது பிடிக்கும். யமனோட ஜெராக்ஸ் தான் நானு. ராம் வஸ்கி பரவாயில்ல, சொல்லு, பயப்படாத. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். ஏய், இவனை பத்தி நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஏன்னா நீ எப்பவும் இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஒருத்தன் அடிக்கணும். யாரு? லோகு. அவன் ஏரியாலேயே போய் அடிக்கணும். அடிக்க போறது யாரு? அவன் அடிச்சா அடி விழாது, இடி விழும். வந்திருக்கிற இடம் சூப்பர். பட்டைய கலப்பலாம். இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன். கமிட் ஆயிட்டேனே. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கொஞ்சம் திறந்து வைமா. சார் ஓடுறதுக்கு வசதியா இருக்கும்ல. இன்னைக்கு போகி ஊருக்கு இல்லடா, உனக்கு. என்னண்ணா திறக்க முடியலையா? உன்னை புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. எங்கடா போய் ரெண்டு நாளா? இதுல சத்திரமா? ஏன்டா லவ் பண்ணி வீணா போறீங்க? வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி பந்தை போடுவதற்காக ஆட்டக்காரர் பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போட்டிருக்க. நீ கிளறிய பார்க்க போல. ஜன்னல் வழியா யாரோ பாக்குறாங்க. ஏய், என்ன பண்றீங்க? அங்க என்ன பார்வை? பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? அவுட், கெட் அவுட். போலாம் வாடா. அவங்க கைய கால தூக்குறது நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான். இந்த அப்பன் கொடுத்து வச்ச வேண்டாம். டெய்லி அழகழகான ஃபிகர்களை பாக்குறாரு, நம்மள மட்டும் பார்க்க விட மாட்டேன். ஏய், என்னடா இதெல்லாம்? ஆட்டோ ஆட்டோ.
சார் புது பிசி பேரு முயலன். நாட்டுல எவ்வளவோ வேலை இருக்க, அதை விட்டுட்டு போலீஸ்ல ஏன் சேர்ந்த? இருக்கா? நேர்மையான போலீஸ்னு ஜனாதிபதி கையால மெடல் வாங்க சார். அந்த துப்பாக்கி என்ன சுடு. இந்த பாட்டில சுடு. 1 2 3. ஜனாதிபதி கிட்ட மெடல் வாங்குறானா? போய் முதல்ல பீட வாங்கிட்டு வா. சொல்லுங்க தலைவா. பில்டர் விஸ்வநாதன் நீ மிரட்டினியா? மால் வரலனா கிட்னாப் பண்ணுவேன் மிரட்டின. மறுபடியும் போன் பண்ணி கொன்னுடுவேன்னு சொல்லு. சரி தலைவா. ஏய் நீயா தமிழா சொல்றா? ஏய் நான் தமிழ் யாருன்னு தெரியணுமா? ஆமா. யார் அடிச்சா பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். ஏய் போடா. கையெடு. போடா. அப்போ அவன மாட்னியா? நீ என்கிட்ட வேலை செய்யறியா? நான் எவன்கிட்டயும் வேலை செய்ய மாட்டேன். உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ. இது வரைக்கும் நீ செஞ்ச சொல்ற வேலை இல்லை இது. போலீஸ்க்கு பயப்படக்கூடாது, உயிருக்கும் பயப்படக்கூடாது. உன் ஆளு உன் இடம், எனக்கு பயம் இல்ல. அதுக்கு இதான் சாம்பிள். வேலை என்ன? உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ சொல்லி எனக்கு. கை விளையாடுது. எத்தனை ரஜினி படம் பார்த்திருக்கோம். இருக்கு சார். போலீஸ் செக்கிங். சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கியா? இல்ல சார். வரியா? எக்ஸ்கியூஸ் மீ. அட்ரஸ் எழுதா? எதுக்கு சார்? ஏய் போலீஸ் போலீஸ். போதும் ஒரு சார். எனக்கு அடிக்காமலே வருது. நம்ம சூரி கொலைக்கு யார் காரணம் தெரிஞ்சிருச்சு. எம்எல்ஏ தண்டபாணி தான். எம்எல்ஏக்கு அலிபாய் சப்போர்ட் இருக்கான். யாரா அந்த அலிபாய்? என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு என் கேள்ற சாவு. இந்த நரசிம்மன் பேரை கேட்டாலே சிட்டி அலறணும்டா. ஏய் இங்க வா, இங்க வா வா. உன்னை செக் பண்ணணும். எவ்வளவு நேரம் சார் நான் வெயிட் பண்ணிருக்கல? சார் ஃப்ரெண்ட்ஸ் அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் போணும். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? கொன்னுடுவேன். ஏய் எங்கடா வா? சார் அவங்க போயிட்டாங்க சார். ஹலோ ஹாய். மச்சான் ஜிம் பார்ட்டி வந்திருக்குடா. எங்களுக்கும் தெரியும். ஹாய் ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? கரெக்ட் டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. எனிவேஸ் நைஸ் மீட்டிங் யூ. ஐம் ஸ்ருதி. யாரு? குரு. என்ன விஷயம்? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு அவனுக்கு முள்ளு போட்ட. இப்ப ரூட்டை மாத்தி அவங்களோட வந்து என் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்க. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நீ பணம் கொடு, இந்த இவனை தூக்கணும்னாலும் தூக்குறேன். இத பார், உங்க ஏரியாவை நாங்க டச் பண்ண மாட்டோம். எங்க ஏரியாவை நீ டச் பண்ண கூடாது. என்ன? குரு உட்கார். அவங்கிட்ட இந்த மேட்டரை டீல் பண்ண சொன்னதே நான் தான். அலிபாய்னா யாருன்னு எனக்கு கூட தெரியாது. என்ன சரைக்கிறதுக்கு இந்த மீட்டிங்? எல்லாம் சொத்தைங்களா இருக்குதுங்க. ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. என்ன பாரு, எங்க வந்து பேசுறேன்னு தெரியுமா? என்ன சொன்ன? எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களையே தட்டிடுவாங்க. என்னடா பண்ணுவ? நேற்று வந்த பச்சானி. எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்னு முக்கியம். எல்லாரும் செத்து போட்டா. இவன் நமக்கு தேவையா? நம்ம கேங்க்ல சேர்த்தோம் பாரு. ஹாய். ஹாய். ஐயோ நம்மளதான் பாக்குறான். மூச்சு பேர் பலமா அடிக்குது. முருகா 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 முருகா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னாச்சு? நான் ஒரு வயசு பையன் தனியா நிக்கிறேன். நீங்க ஏதாவது எங்கிட்ட தப்பா நடந்துகிட்டீங்கன்னா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? எப்படி எப்படி? நீங்க மட்டும் எங்களை அப்படி அப்படி தப்பா நினைக்கலாம். நாங்க உங்களை இப்படி இப்படி நினைச்சா தப்பா? எங்களுக்கும் கற்பு இருக்குமா? நீங்க
யாரையாவது லவ் பண்றீங்களா? நீங்க எப்படி இருக்கணும்? நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும். பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. ஓகேவா? என்னடா ஓகே? எப்படி ஷேக் ஆச்சு தெரியுமா? ஓகே வாங்க. ஓகே. ஓகே வாண்டா. ஓகே ஓகே. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா உள்ளாய் உள்ளாய் குழந்தை போல போகுச்சான பார்க்க வச்சான். 9941. சார் எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? ஏய், மூடு மூடு, போ போ போடா. என்ன ஆம்பளை கேக்குதா? யாரு அவன்? பாய் ஃப்ரெண்டா? அதான் நான் இருக்கல. எனக்கு நீ வேணும். மறுபடியும் உன்ன அந்த ரவுடி பயலோட பார்த்தேன். ஜாக்கிரதை. ப்ளீஸ் வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன் உனக்கும் உன் பொண்ணுக்கும் யாராது? யாரா சொல்லுங்கடா. போர் அடிக்குது, மீட் பண்ணணும்னு சொன்னேன், வந்தேன். இப்போ எனக்கு போர் அடிக்குது. மனசுல எது இருந்தாலும் சொல்லு. ஷோ முருகா, சொல்றேன். ஏன்னு தெரியல, என் மனசு இப்போ உன்னையே தேடுது. எப்ப கேட்டாலும் என் மனசு சொல்ற ஒரே பதில் தமிழ். கரெக்ட். நான் தான் அவனை முதல்ல நினைச்சேன், ஆனா சொல்லல. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நான் உனக்கு மேட்ச் இல்ல. உனக்கு நான் மேட்ச் இல்ல. ஏன்? நான் எப்பேற்பட்ட புறம்போக்குன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை யோசிச்சு பார். I love எடுங்கடா. நீ நினைக்கிற மாதிரி நான் போக்கிரி இல்ல. இல்ல, நான் போக்கிரி இல்ல. நரசிம்ம ஆளுங்களை கொன்னது நான் தான். அதோட ரியாக்ஷன் என்ன ஆச்சு தெரியுமா? நரசிம்மன் குருவை கொன்னுட்டான். தவறி போலீஸ் கிட்ட மாட்டின உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாங்க. முதல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஓ, குரு இனி இல்ல. அந்த இடத்துக்கு நீ சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லணும். நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. ஸ்கூல் குழந்தைங்க செத்து போயிட்டா போனா போட்டோம், அதானே என் கான்செப்ட். மினிஸ்டர் வேணா கொல்றேன், குழந்தைங்க சாகட்டும்னா நான் ஒத்துக்க மாட்டேன். யோசிச்சு சொல்லு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சொல்லு. எங்க இருக்க? வடபழனி போஸ்ட் ஆபீஸ்ல. ஏன் என்ன ஏமாத்துற? நீ இங்கதான் இருக்க. I love is true.
சார் நரசிம்ம சித்ரா சார் அலிபாய் தான் கொண்டான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஹலோ அப்பா இருக்காரு, ஒரு நிமிஷம். பெருசா எதிர்பார்க்கிறேன். பிசினஸ் பேசுறியாடா? நீ தினமும் 5 தடவை தொழுகிறவன், நான் தினம் 5 பேரை கொள்றேன். சில கரெக்ட் ஆபீசரை பார்த்து அவங்க தான் டிபார்ட்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்க. கரெக்ட் ஆபீசரை பார்த்த மின் இடத்துல பூத்திரம் போயிருவடா. நீ இந்த சிட்டிக்கு மட்டும்தான் கமிஷனர். நான் இன்டர்நேஷனல் ஜான். உனக்கு மேல இருக்கிறவங்க எனக்கு செல்யூட் அடிப்பாங்க. நீயும் செல்யூட் அடிப்ப. தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கிற இந்த கையால எந்த தேச துரோகி சல்யூட் அடிக்க மாட்டேதா? செல்யூட் அடிப்ப, அடிக்க வைப்பேன். அவனை பாரு. விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. ஆமா, எனக்காக நீ என்ன செஞ்ச? வருவ, எங்கேயாவது பாப்ப, ஈன்னு சிரிப்ப, இல்லனா ஊன்னு அழுதுட்டு போயிடும். வயசு பையன் காத்து வாக்குல லோலோன்னு சுத்துறானு, சாப்பிட்டானா இல்லையா கேட்டியா? குடும்பத்தோட கேரியரா தூக்கின்னு ஓட சுத்துறீங்களே தவிர சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? டிஃபன் லெவல்ல கூட கமிட் ஆகுறது இல்ல, லைஃப் ஃபுல்லா கமிட் ஆகணுமா? என்னையும் சேர்த்து தின்னு. அலிபாய் கிடைச்சிட்டாரு. கமிஷனர் பொண்ணு. சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. ஏய் கமிஷனர், கொரியர்ல ஒரு முக்கியமான செய்தி அனுப்பியிருக்கேன் பாரு. முதல்ல அலிபாய் ரிலீஸ் பண்ணு. இன்டர்நெட், டிவி எல்லாத்துலயுமே உன் பொண்ணு படம் தான் ஓடும். அந்த கமிஷனர் தூங்க கூடாது. அவன் பொண்ணு உடம்பு இந்தியா ஃபுல்லா பார்க்கணும். பாப்பாவும் எங்க போகுது? சொல்லு. இப்ப லோக்கல் ட்ரெயின்ல வந்து கலாட்டா பண்றீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் வந்துரும். அப்ப உங்க எல்லாருக்கும் சொல்றேன். யாரு என்ன பெரிய கல்பா? யாரா மூஞ்சில லைட் அடிச்சது? அவனை தூங்க சொல்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு போலீஸ் இப்படி குடிச்சிட்டு படுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைச்சதா? ஐயா காலையில திருவண்ணூர் கார்பரேஷன் ஸ்கூல்ல படுத்து பண்ணி ரோட் பசங்க குடிச்சிட்டு படுத்து இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாங்க? இப்பதான் ஒருத்தன் காதுல சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன். அந்த மாதிரி உன் காதுல சொல்லுமா? தேங்க்யூ. நான் ஒரே படிச்சாங்க. நான் 10 ரூபா தான் நான் ஒண்ணு வைக்க ஸ்கூல் போற வயசுல உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன், படிக்கிறியா? ஏய் என்னடா? அண்ணா அண்ணா என் தம்பி கிட்ட பேசாதீங்கண்ணா, அவங்க பார்த்தாங்கண்ணா அடிப்பாங்கண்ணா. சொன்னல மனசுல மத திரேசா நினைப்பா. இன்னொரு தடவை உன்னை எங்கன்னா பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே வாரி துண்டு போயிடுவேன். அழகார குழந்தையாட்டம் குழந்தைக்கு இது மூஞ்சி அச்சு குழப்பிட போறேன். ஓ நான் தான் புள்ளியில வச்சு பிச்சை எடுக்கிறேன். என்ன பாத்துக்க? ஆமா
ஒரு போன் பண்ண 10 நிமிஷத்துல போலீஸ் வரும். போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆச்சுன்னா சார் கும்பிடுங்க சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் சாப்பிட போயிருக்காரு, வந்துருவாரு, உட்காந்து. உள்ள ஒரு சொல்லு. என்ன கம்ப்ளைண்ட்? என் பொண்ணு காணும் சார். என்ன பேரு? ராஜி. தாம்பரம் பக்கத்துல டெக்கோ பார்க்ல வேலை செய்யறான். புதன்கிழமை காலையில இந்த வேலைக்கு கிளம்புனா இப்ப வரைக்கும் வரல சார். பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உன் பொண்ணு எவனோடாச்சும் ஓடி போயிருப்பா. அதிகமா பேசுறாங்க. கடைசி உங்க பொண்ணுகிட்ட எப்போ பேசுனீங்க? புதன்கிழமை ராத்திரி 8-8:30 மணிக்கு. ராஜியோட வேலை செய்யறவங்க, அவங்களோட டீம் லீடர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கணும். சார் இந்த கம்பெனில மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு சார். 15,000 பேர் ஒர்க் பண்றாங்க சார். அதுல இந்த பொண்ணு மட்டும் எப்படி போச்சுன்னா எப்படி சார் சொல்ல முடியும்? 4 என்ட்ரன்ஸ்லயும் செக்யூரிட்டி கேமரா இருக்கா? ஜூம் பண்ணுங்க. 842 கேட் நம்பர் 4. ராஜி இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல சார். சார் நான் கடையை போடல சார். நான் பார்த்தேன் சார், அன்னைக்கு கூட 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்க சார். இந்த ரோட்ல தான் சார் கேஜி டெக் பஸ் ஸ்டாப் இருக்கு. கேஜி டெக்னாலஜி பஸ் ஸ்டாப். செக் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு கேமரா பண்ணி போனேன் சார். ஐடி கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. பங்கு கடையில ரீசார்ஜ் பண்ணி. பங்கு கடைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவுல தான் இரவு நடந்தது. கிளாஸ் ஆக்சுவலா ஒரு செல்போன் கிடைச்சிருக்கு சார். 8:42 இருந்து இந்த இடத்தை தாண்டி போன வண்டி. அந்த சமயம் 3 வயசு பேருக்கு சார். 2 வந்து கூவில சார். சவுப்பு கலர்ல ஆடி கார். அந்த ஆடி கார் யாருதுன்னு பாருங்க, தூக்குங்க அவனா. ஐயா என் குழந்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. The victim was brutally raped again and again for the past 3 days. ஐயோ 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 ஐயோ. ராஜி, என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன். சார், அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார். யாரு? ஐடி ஆபீஸ் ராஜி ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல அஸ்வின் தான் சார். ஏவா சார், அஸ்வின் எங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என் பையன் எங்கே? நாளைக்கு முன்னாடியே பையனை காணோம். அந்த விஷயம் அக்ஷனை தேடி கொடுங்கன்னு மினிஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார் சார். அப்படி தான் கண்டுபிடிக்க முடியாது சார். இப்ப என்ன செய்யணுங்கிற? எனக்கு என் பையன் சார், உங்க பையன் ஒரு முக்கிய கேஸோட முக்கிய குற்றவாளி. என் பையனை பிடிச்ச உள்ள போடுங்க. நான் ப்ரமோஷனோட உங்களை தேடி வந்து பாக்குறேன். பார்த்தோம் நம்மளோட வருஷ சம்பளத்தான் 1 மணி நேரத்தில் சம்பாதிக்கிற பெரிய பெரிய வைக்கலாம் ஆஜராகும் சார். 10 நாள் வெளியே வந்து நம்ம பார்த்து பல்ல கட்டிட்டு போயிடுவோம் சார். நாங்க அந்த பொண்ணு ஒத்தானா நான் பொண்ணு நினைச்சிட்டு விட்டுறோம் சார். உன் கையில் அவன் மாட்டான், என்ன பண்ணுவேன்? அவனை அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு பிரிட்ஜுக்குள்ள தலையில எடுத்து போகணும் சார். போய் பிரிட்ஜு கீழே போயிட்டு மகன் எங்கே? அவங்களோட நான் பேசுனேன். கணேசன் சார், அதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? ஒரு இரும்பு ராடால மூஞ்சி அடிச்சு உடைச்சிருக்காங்க. 2-3 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. அவரோட பிறப்பு உறுப்பு உயிர் இருக்கும் போதே அறுத்தெடுத்து. சாரி சார். அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை சார். உங்க பொண்ணு உத்தமன் கிரிமினல். 10 மணி நேரம் நான் அவனுக்கு டைம் தரேன். என் மகன் கூட யாருன்னு தெரிஞ்சாகும். யார வேணாலும் இருக்கலாம் சார். இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். உங்களால ஒரு எங்க அப்பா உங்க கேங்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வச்சிருக்காரு. அவர் உங்களை கண்டிப்பா அழிச்சிடுவாரு. ஷண்முகவேல் ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர்.
சொல்லு. அவன் பேர் சண்முகம், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த ரிட்டையர் ஆயிட்டான். அவன் பையன் பாட்டு கவர்ல இருக்கான். அந்த சண்முகவேல் போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு. ஃபேக்ஸ் பண்ணு. வணக்கம் சண்முகவேல், நான் தான் அலிபாய். ஒரு கதை சொல்லட்டுமா? சத்தியமூர்த்தி ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பா ரிட்டையர் ஆன உடனே யூனிஃபார்ம் கழட்டி புள்ளைக்கு போட்டு அமிச்சிட்டானா. அந்த புள்ள வேவு பார்க்கும்போது ஆலிபாய் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டானா. ஆலிபாய் பேட் பாய் இல்லையா, அதனால அவன் அப்பா முன்னாடியே புள்ளைய கொல்ல போறான். அப்ப இவன் திமுத்தி இல்லையா? சத்தியமூர்த்தி யாரு சொல்ல? சத்யமூர்த்தி IPS, இந்தியன் போலீஸ் சர்வீஸ், பேட்ச் 57, trained at Dehradun. சத்யமூர்த்தி IPS. അവൻ വരും. कुछ इस हॉट என் பேரு சேதுபதி. என்ன அரெஸ்ட் பண்ண போறேன்?